மனித உயிர்கள் பிரியறதுக்கு ஏகப்பட்ட காரணங்கள் இருக்கு. அதுலேயும் ரொம்ப முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா நம்மளோட மறதியும் அசால்ட்டுத்தனமும் மட்டும்தான். என்ன நம்மளோட மறதியும் அசால்ட்டுத்தனமோ அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா உண்மைதான். ஏன் அப்படின்னா நமக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர் பார்க்க போவோம். அவரும் மெடிசன் எழுதி கொடுப்பாரு. அந்த மெடிசன் நம்ம என்ன பண்றோம், ஒரு 2 நாள் போடுறோம். அப்புறம் கொஞ்சம் சரியான ஓட்டையுமே அந்த மாத்திரையெல்லாம் தூக்கி குப்பைத்தொட்டியில போட்டுரும். இதுதான் நமக்கு நடக்குது. அப்ப அந்த நோய் என்ன ஆகும், சரியா டேப்லெட் சாப்பிடாதனால அது சரியா கியூர் ஆகாது. சரியா கியூர் ஆகாதனால அந்த நோய் நமக்குள்ளேயே வளர்ந்துகிட்டே இருக்கும், நமக்கு தெரியாமலே. அது ஒரு நாள் நம்மளோட உயிரை அதுவே எடுத்துரும். இதுதான் மோஸ்ட்லி நடக்கும். சரி, இதுக்கு என்ன பண்ணலாம், டேப்லெட்டை சரியா போட்டா சரியா ஆகும்ல, கரெக்டா இருக்கும்ல அப்படின்னு சொல்லி யோசிச்சோம்னா நமக்கு இருக்கிற பல்லாயிரம் வேலையில இந்த டேப்லெட்டை நம்ம சரியா மைண்ட் பண்ணவே மாட்டோம். ஸோ அதுக்காக தான் நான் இந்த ஸ்பான் பில் கார்டியன் அப்படின்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன். இதெல்லாம் டப்பாமானி இருக்கு, இது என்ன பண்ணும் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி இதை நான் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, என்னோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் கிளாஸ்க்கு வர தாத்தா பாட்டிகள், அதாவது என்னோட ஸ்டூடெண்டோட தாத்தா பாட்டி, அவங்க எல்லாருமே சேர்ந்து என்ன பேசுவாங்க அப்படின்னா, நான் ஒரு நாள் கேட்டேன். அவங்க என்ன சொல்றாங்க, ஒருத்தர் சொல்றாரு, என்னோட மாத்திரையை நான் மாத்தி போட்டுட்டேன் நேற்று நைட்டு, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர் சொல்றாரு. இன்னொருத்தவங்க சொல்றாங்க, என்னோட டேப்லெட் நான் நேற்று போடவே இல்லை, என்ன பண்ணனே தெரியல, அதையும் மறந்து போயிட்டேன், இப்போ என்ன ஆகுதோ அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. இன்னொருத்தவங்க சொல்றாங்க, நம்மளோட மகனோ மருமகனோ சம்திங் நம்மளோட ரிலேஷன் யாராச்சும் இருந்தாங்கன்னா கரெக்டாக எடுத்து கொடுத்துருப்பாங்க இல்லையா, நமக்கு என்ன தெரியும், கண்ணு வேற தெரிய மாட்டேங்குது, மருந்து வேற போயிருது, இவ்வளவு பிரச்சனையும் இருக்கு, பிள்ளைங்களா இருந்திருந்தா எனக்கு எந்த கவலையும் இருந்திருக்காதுல அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இதையும் ஒத்துக்கிறாங்க. நம்ம பிள்ளைக்கு 1000 வேலை இருக்கு, அவங்க குடும்பத்தையும் பார்த்தாதானே நம்மளால எதுவும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியும் ஏக்கம் இருக்கு. இப்ப இது எல்லாத்தையுமே நம்ம சரி பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி தான் நான் அதை கிரியேட் பண்ணேன். இது என்ன பண்ணும் அப்படின்ற ஒரு அம்மா வந்து, நம்மளோட பையன் இங்க இருந்திருந்தா நம்மளோட மாத்திரைய சரியா எடுத்து கொடுத்துருப்பான்ல, நம்ம போட்டிருப்போம்ல, அந்த ஏக்கத்தை இது வந்து கண்டிப்பா நிவர்த்தி பண்ணும். அது எப்படி நிவர்த்தி பண்ணும் அப்படின்னு கேட்டோம்னா, இந்த ஸ்மார்ட் பில் கார்டியன்ல அவ்வளோ விஷயத்த நான் அவ்வளோ இன்பில்ட் பண்ணியிருக்கேன். இத்தனைக்கும் ரொம்ப கம்மியான விலையில. இந்த பாக்ஸில் அப்படி என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்த ஃபர்ஸ்ட் கவர் எடுத்துறோம். இந்த மாதிரி காலை மாலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப்லெட்ஸ் கண்டெய்னர்ஸ் இருக்கும். இப்போ இந்த கண்டெய்னர்ஸை நம்ம ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணணும். இது என்ன பண்ணணும்னா, நம்ம தனித்தனியாக எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வாங்க போகிற மெடிக்கல்லையே இதுலேயும் இந்த மாதிரி பாக்ஸஸை நம்ம கொண்டு போய் கொடுத்துட்டோம்னா, அவங்க கரெக்டாக காலையில் எது மதியானம் எது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டேப்லெட்ஸ் வந்து கட் பண்ணி போட்டுருவாங்க. இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி போட்டாச்சு, ஓகே. இப்போ நம்ம வந்து இதே மாதிரியே வந்து வச்சுட்டோம். இப்போ வந்து ஒன் டைம் வந்து நம்ம செட்டிங்ஸ் பண்ண போகிறோம். எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஒய்ஃபை பட்டன் இருக்குது இல்லைங்களா, இது ஒரு 2 செகண்ட் 1 2 அமைக்க எடுத்துட்டோம்னா இந்த மாதிரி க்ரீன் லைட் இருந்துச்சுன்னா இதோட ஒய்ஃபை கான்ஃபிகரேஷன் ஆன் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இது ஆன உடனே நம்மளோட மொபைல் ஃபோனில் ஒய்ஃபையை வந்து கனெக்ட் பண்ணுறோம். இந்த ஸ்மார்ட் பில் கார்டியன் சொல்லிட்டு கனெக்ட் ஆகிடுச்சு இல்லையா. அது கனெக்ட் ஆனதுக்கப்புறம் இங்கே இந்த மாதிரி க்ரோமில் வந்து ஓப்பன் பண்ணி இதோட ஐபி போட டைப் பண்ணிடும். ஐபி போட டைப் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி வந்துடும். இதில் வந்து ஃபஸ்ட்டு பேட்டரியோட பர்சன்டேஜ், இதில் இருக்கிற பேட்டரி எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இது பேட்டரி மூலியமாகவும் ஒர்க் ஆகும், கரண்ட் மூலியமாகவும் ஒர்க் ஆகும். கரண்ட் போச்சுன்னா 3 days வரைக்கும் பேட்டரி பேக்கப் இருக்கும். இப்போ ஆர்டிசி அப்படின்னா இதுக்குள்ளே இருக்க டைமர் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது, கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அது செட்டிங்ஸ். இப்போ செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணோன்னே இந்த மாதிரி அலாரம் அமைப்புகள் அப்படி சொல்லிட்டு இருக்கும். இப்போ இதில் வந்து மொத்தம் 10 டியூன் நான் வந்து செட் பண்ணியிருக்கேன். இப்போ நமக்கு வேணும்னா எது வேணாலும் செட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட வாய்ஸும் கூட செட் பண்ணிக்கலாம். அம்மா காலையில் மாத்திரை சாப்பிடுங்க, அம்மா மதியானம் மாத்திரை சாப்பிடுங்க, அம்மா சாயங்காலம் மாத்திரை சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு நம்மளோட வாய்ஸோட ப்ளஸ் டூனையும் வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். அது வந்து நம்மளோட விருப்பம் அப்படின்னா. இப்போ ஒவ்வொரு டியூனாக நம்ம வந்து இந்த மாதிரி ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். இதோட சவுண்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 ரூம் தள்ளியும் தாராளமாக கேட்கும். முக்கியமாக நான் எதுக்கு இவ்வளோ ஹை சவுண்ட் வச்சுருக்கேன்னா, நம்ம வீட்டில் வயசானவங்க எல்லாருமே இது பார்ப்பாங்க இல்லையா, டிவி பார்ப்பாங்க, ஏதாச்சும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு கேட்கணுன்றதுக்காண்டி இவ்வளோ சவுண்டாக வச்சுருக்கோம். இப்போ இப்போ வந்து போர்டு நேரத்தை மாற்று அப்படின்னா இந்த பாக்ஸில் இருக்கிற டைம் சப்போஸ் இன்கேஸ் சேஞ்ச் ஆகிருந்தால் நம்ம மாற்றிக்கலாம். இப்போ வந்து டேட்டு 20 ஆகஸ்ட் 2026 கரெக்டாக இருக்குது. அதுமாதிரி 12:09 மீன்ஸ் நான் ஓப்பன் பண்ணப்போ இருந்த டைம். இது இங்கேருந்து 12:11 காமிக்குது. இது வந்து நம்ம ஓப்பன் பண்ணது இப்போ 3 minutes ஆகிருச்சு. ஓகே. இப்போ நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தோம்னா, அலாரம் ஆன் ஆஃப் பட்டன் இங்கே இருக்குது. நம்ம ஆன் பண்ணணுமா ஆஃப் பண்ணணுமான்னு இருக்கும். மொத்தம் நான் 10 அலாரம் செட் பண்ணியிருக்கேன். 10 அலாரம் எதுக்காக நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னா, இப்போ சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்றதுக்கு பின்னாடின்னு இருக்கும் இல்லையா, அதனால. அது போக நம்ம வந்து டைம் மினிட்ஸ் எல்லாமே நம்ம என்ன வேணுமோ அதை வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். AM PM. இப்போ வந்து எந்த பாக்ஸ், இப்போ காலையில் மாத்திரையா, மத்தியானம் மாத்திரையா, சாயங்காலம் மாத்திரையா அப்படின்றத நம்ம வந்து இங்கே வந்து செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிட்டேன். இப்போ வந்து மாலை தானே, நான் மாலை செட் பண்ணுறேன். இது மாதிரி இப்போ வந்து கிழமை சில பேர் என்ன பண்ணுவாங்க, திங்கக்கிழமை மாத்திரை போடுங்க, வியாழக்கிழமை போடுங்க, சனிக்கிழமை போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த மாதிரி டிக் பாக்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ நமக்கு என்ன கிழமை தேவையோ அதை மட்டும் டிக் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். இல்லை எல்லா நாளுமே வேணும்னா எல்லா கிழமையும் நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஒரு அலாரம் வந்து நான் செட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து மணி 12:13 மதியம் பாக்ஸுக்கு நான் வந்து அலாரம் வைக்கிறேன். இங்கே வந்து சேவ் கொடுத்தாச்சு. இப்போ 12:13 ஆட்டோமேட்டிக்காக அடிக்கும். இப்போ வந்து ஃப்ரண்ட் ஃபேஸ் போகிறோம்.
போனோடனே இப்போ இன்னொரு என்னன்னா, இப்போ நம்ம ஹிஸ்ட்ரி பேஜ் கொடுத்துருக்கோம். இப்போ இந்த ஹிஸ்ட்ரி பேஜில் பார்த்தோம்னா நம்ம மாத்திரை என்னன்னைக்கு எடுத்தோம், சாப்பிட்டோம், சாப்பிடல, அந்த மாதிரி சொல்லிட்டு மொத்தமாக இருக்கும். இப்போ வந்து மொத்தம் நான் ஏற்கனவே இவ்வளோ நாள் டெஸ்ட் பண்ணி பார்த்ததுனால 31 தடவை அலாரம் வந்து அடிச்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கான இது வந்து ஹிஸ்ட்ரி வந்து இதில் இருக்கும். இந்த மாதிரி 31 அலாரம் அடிச்சிருக்கு. அதில் வந்து 29 வந்து நம்ம எடுத்திருக்கோம். 2 தடவை வந்துட்டு மாத்திரை எடுக்கலை, அதாவது சாப்பிடலை, டைம் வந்து போயிடுச்சு. அதனால் இங்கே வந்து 2 தடவை தவறியது எப்படி சொல்லி காமிக்கும். இப்போ சப்போஸ் இப்போ 6 மாதம் இருக்குப்பா, நான் இப்போ அன்றைக்கி ஒரு நாள் அந்த மாத்திரையை வந்து நான் சாப்பிட்டேனா இல்லையான்னு பார்க்கணும் அப்படின்னா இந்த டேட்டை கிளிக் பண்ணி என்றைக்கு தேவையோ அன்றைக்கி கிளிக் பண்ணி செட் பண்ணிட்டோம்னா அன்னைக்கான நாளில் என்ன இருந்துச்சோ அது மட்டும் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக மேலே இருந்துச்சு வரும். அப்படி வரும். இந்த பார்த்தீங்களா, இப்போ இன்றைக்கி என்னவோ அது மட்டும் வரும். இப்போ வரலாறில் போய் இந்த மாதிரி நம்ம செக் பண்ணிக்கலாம், எத்தனை பர்சன்டேஜ் சாப்பிட்ருக்கோம், எத்தனை பர்சன்டேஜ் சாப்பிடல, அந்த மாதிரி. இப்போ மாத்திரை எடுத்தது எங்கே, எத்தனை நாள், இந்த இதே சமயம் அலாரம் அடிச்சிருச்சு. இப்போ நம்ம டியூன் பண்ண செட் பண்ண ரிங்டோன் அடிச்சிருச்சு. இங்கே மதியம் பாக்ஸ் வந்து லைட் எரியுது. நம்ம மதியம் அடித்தோம் இல்லையா? ஓகே. இப்போ இந்த மதியம் என்ன பண்ணுறோன்னா, இப்போ நம்ம இந்த டேப்லெட்டை எடுத்துகிட்டு அலாரம் ஸ்டாப் ஆகிரும். அதே மாதிரியே இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி மாத்திரையை சாப்பிட்டுட்டு மறுபடியும் க்ளோஸ் பண்ணி அதே இடத்துல வச்சுட்டு இந்த ஓகே பட்டனை கொடுத்துட்டோம்னா இப்போ வந்து டேக்கன் அப்படின்னு சொல்லி இருக்கும். இப்போ நம்ம அலாரம் வச்ச டைம் என்ன அப்படின்னா 12:13 வச்சோம். இப்போ அதே இது இந்த வகையில் வருது சொல்லி பார்க்கணும். இப்போ நான் ப்ரெஸ் பண்ணுறேன், பண்ணிட்டேன். இப்போ அதே மாதிரியே 28/2016 12:13 மத்தியானம் மாத்திரை எடுத்துட்டாங்க வியாழக்கிழமை அப்படி சொல்லி வந்துருச்சா, இந்த மாதிரி வந்துடும். இப்போ இந்த ஹிஸ்ட்ரி பேஜில் நம்ம எடுக்காதவங்க எத்தனை தடவைப்பா எடுக்கலை அப்படின்னா 2 தடவை எடுக்கலை. என்னன்னைக்கு 30ஆம் தேதி 6ஆம் மாதம் இந்த டயத்தில் வந்து நம்ம மாத்திரை எடுக்கலை அப்படின்றதும் இங்கே வந்து வந்துடும். இது போக இதில் என்ன ஒரு ஃபியூச்சர் அப்படின்னா, இப்போ நம்ம டேப்லெட் சாப்பிட்டாங்களா, இப்போ நம்மளோட அம்மா அப்பா டேப்லெட் சாப்பிட்டாங்களா சாப்பிடல அப்படின்றது எப்படி நமக்கு தெரியும்னா, நமக்கு மெயில் வந்துடும், இவங்க வந்து சாப்பிட்டாங்க, இவங்க வந்து சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதனால் என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, மொதல் விஷயம் வயசானவங்களுக்கு இப்போ நம்ம ஒரு தடவை செட் பண்ணி கொடுத்துட்டோன்னா எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த செட்டிங்ஸ் மாறவே மாறாது, அப்படியே தான் இருக்கும். கரெக்டான டயத்தில் நம்மளோட அம்மா அப்பாவுக்கு நம்மளோட வாய்ஸோட இந்த மாத்திரை எடுத்துக்கங்க, இந்த இது பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு வாய்ஸோடு வரும். அதனால் என்ன ஆகுனா, நம்மளோட பெற்றவங்க இந்த மாதிரி அலாரம் அடித்த உடனே இதை ஓப்பன் பண்ண போகிறாங்க. எந்த பக்கம் கரெக்டாக லைட் எரியுதோ அந்த லைட் பாக்ஸ் எடுக்க போகிறாங்க, இதை ஓப்பன் பண்ண போகிறாங்க, சாப்பிடுவாங்க, மறுபடியும் க்ளோஸ் பண்ணுவாங்க, வச்சுருவாங்க. இந்த பட்டனை அமுக்கின உடனே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு மெயில் வந்துடும், மாத்திரை சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. அது போக இந்த மாதிரி மொபைல்லேயும் வந்துட்டு ஹிஸ்ட்ரி வந்து இருக்கும். இந்த ஹிஸ்ட்ரியும் இன்கேஸ் எதுவும் ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒரு டாக்டர் வராங்க, என்னென்ன சாப்பிட்டீங்களா சாப்பிடலான்னு பார்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஹிஸ்ட்ரியை கிளிக் பண்ண உடனே என்னென்னக்கு சாப்பிட்டாங்க சாப்பிடல அப்படின்ற எல்லா விவரமே வந்துடும். ஸோ இதனால் நம்ம வந்து டேப்லெட்டை கரெக்ட் டயத்துக்கும் சாப்பிட்டுக்க முடியும். அதே மாதிரி என்னோடய பிள்ளை தான் எடுத்துறோம், என்னோடய பையன் தான் எடுத்துருவான் அப்படின்ற அந்த ஏக்கத்தையும் முடிஞ்ச அளவு கம்மி பண்ணும். கண்டிப்பாக புதிய கண்டுபிடிப்பு இது. இன்னும் ஒரு 2 வாரத்தில் இதை வந்து நம்ம சேல்ஸ்க்கு வந்து வச்சோம். ரொம்ப காஸ்ட்லாக இருக்காது, மேக்ஸிமம் ஒரு 4000க்குள்ளே மட்டும்தான் இருக்கும், அதிக காசு இருக்காது. இதோட ஒர்க்கிங் இயர்ஸ் வந்து பார்த்தோம்னா, நானே இப்போ இதை ரெடி பண்ணி 3 மந்த்ஸ்க்கு மேலே ஆச்சு. கண்டினியூவாக ஒர்க் ஆகிக்கிட்டு இருக்குது, நல்லாவே வேலை செய்யுது. கண்டிப்பாக 1 வருஷம் கேரண்டி கொடுக்கலாம். அது போக இது வருஷக்கணக்காக உழைக்குன்றதுல எனக்கு எந்த ஒரு மாற்றமே இல்லை. இதுலேயே அடுத்த அப்டேட் நம்ம கொண்டு வந்தாலுமே கூட இது அப்படியே நம்ம எடுத்துக்கிட்டு அந்த புது பாக்ஸை உங்களுக்கு வந்து நம்ம புது ஐட்டத்தை வந்து நம்ம கொடுத்துரும். இதை வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். என்ன கஸ்டமைஸ் பண்ணலாம், நம்ம வாய்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் எனக்கு வாய்ஸ் ரெக்கார்டு அனுப்பிச்சுட்டிங்கன்னா அந்த வாய்ஸ் ரெக்கார்டு இதில் இன்பில்ட் பண்ணி நான் கொடுத்துருவேன். எனக்கு செட்டிங்ஸ் வைக்க தெரியல, செட்டிங்ஸ் வச்சு கொடுத்துருப்பேன் அப்படின்னா அதையும் நான் பண்ணி கொடுத்துருவேன். உங்கள் மொபைலுக்கு சாப்பிட்டாங்களா சாப்பிடலான்னு மெயில் வரணும் அப்படின்னா அதுவுமே பண்ணி கொடுத்துடலாம். இது மொத்தமுமே ஒரு உயிரோட இயக்கத்தை கம்ப்ளீட்டாக குறைக்கிறதுக்காகவும் அதே மாதிரி உயிர்கள் பறி போகிறத மேக்ஸிமம் தடுக்கிறதுக்காகவும் கண்டுபிடிச்சதுக்கான ஒரு எக்யூப்மெண்ட்.